ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான ஆட்டு குடல் குழம்பு. எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குடலை வேக வச்சுருக்கேன். சுத்தமாக கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு 10 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். கடாய் சுடணுன்னு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பட்டை ஒரு துண்டு, சோம்பு கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கணும். பெரிய வெங்காயம் 3 பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்து வதக்கிக்கணும். தக்காளி 3 பழமாக பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் அரைஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு உருளைக்கிழங்கு அரைஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். குடல் சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை கிராம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். குடல் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். திக்காக இருக்குது, அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் வைக்கிறது குழம்பு, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். ரொம்ப திக்காக இருந்தால் அது கிரேவி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் மூடி திறந்து பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக கொதித்து வந்துருச்சு. கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன்.
ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.